கன்னி ராசி. நம்ம கோவப்பட்டா, அது நமக்கு தான் நஷ்டங்கிறத உணர்ந்து செயல்படக்கூடியவங்க. எப்பவுமே எல்லா விஷயத்திலுமே பொறுமையை கையாண்டு நினைத்த இலக்கை அடையக்கூடியவங்க. ஏம்மா கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும் அதி புத்திசாலிங்க தான். எல்லாமே இவங்களுக்கு தெரியும். அப்படி இருந்து ஏம்மா இவங்க நஷ்டப்படுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும் பாசக்காரங்க. பாசம் வச்சுட்டா, அந்த பாசம் வைக்கப்பட்ட ஆள் நல்லவங்களோ, கெட்டவங்களோ, உண்மையானவங்களோ, இல்ல ஒளிவு மறைவா வாழக்கூடியவங்களோ, அவங்க மேல வச்ச பாசத்த மாத்திக்க தெரியாதவங்க. அதாவது வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்புறதுல அந்த கன்னி ராசிக்காரங்க முதன்மையான ஆட்கள். நெறைய பேர நம்பி நெறைய இடங்கள்ல ஏமாந்து நிப்பீங்க. முக்கியமா உறவுகளால பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அன்புக்காக இப்பவும், உண்மையான உறவுக்காக இப்பவும் காத்துக்கிட்டு இருக்கீங்க. சொல்லப்போனா பிச்சை எடுக்கன்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு உண்மையான அன்ப தேடி, தேடி அசிங்கப்பட்டுட்டு இருக்கீங்க. கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும் எல்லாமே சம்பாதிச்சுப்பீங்க. ஆனா, உண்மையான உறவு மட்டும் இப்போ வரைக்கும் தேடிட்டு இருக்கீங்க. உண்மையான அன்பு கிடைச்சா போதும். இவங்கள மாதிரி வெற்றியாளர்களை யாராலயும் பார்க்க முடியாது. ஸோ, அந்த உண்மையான அன்பு கிடைக்காம தான் தன்னுடைய திறமைய வந்துட்டு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லையா? தான் சம்பாதிச்ச எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமா கூட செலவு பண்ண ரெடியா இருப்பாங்க. ஏன் அவங்களுக்காக இன்னமும் உழைக்கவும் ரெடியா இருப்பாங்க. இப்போ வரைக்கும் தனிமையில நெறைய கஷ்டங்களையும், நஷ்டங்களையும் மனசுக்குள்ள போட்டு புதைச்சுக்கிட்டு, வெளியில என்னவோ பகட்டு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாரியும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. மத்தவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஜாலியா பேசுறது. எதுக்குங்க? உள்ளுக்குள்ள எவ்வளோ வலி இருக்கு. அந்த கடவுளுக்கு தெரியும்ல. உங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும்ல. வெளியில எப்படி வேணா சுத்தலாம். அந்த இரவு நேரத்துல எவ்ளோ தூக்கம் இல்லாம தவிக்கிறீங்க? எவ்ளோ வலிகளை வந்துட்டு தாங்கிக்கிட்டு இருக்கீங்க? மனசாங்க இல்ல அது கல்லாங்க? உண்மையான அன்ப தேடி தேடி ஏங்க கஷ்டப்படுறீங்க? கடவுள்கிட்ட ஒப்படைச்சுக்கிட்டு அடுத்து அடுத்து உங்க வாழ்க்கை நிலைய உயர்த்ததுக்கான வழிய பாருங்க. இப்படி ஒரு மாற்றத்த மட்டும் உங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா, உண்மையான அன்புங்கிறது உங்கள தேடி வரும். புரியுதுங்களா? ஸோ, இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட அன்புக்கு அடிமையான கன்னி ராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க. மிகப்பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம். கன்னி ராசிக்காரங்களே, ஆண்டவன் எழுதிய விதி. இனி உங்களுடைய தலைவிதி மாறப்போகுது. நல்ல விதத்துல இருக்க போகுதா? அதாவது இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது கன்னி ராசிக்கு கட்டாயம் மகிழ்ச்சிய தரக்கூடிய மாதமா தாங்க இருக்க போகுது. அதாவது கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க. மேலும் இந்த மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க. அதை பொறுத்து உங்களுக்கு எந்த மாதிரியான நல்ல பலன்கள் இருக்கு. எந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னங்கிறத தெளிவா பார்க்கலாங்க. கன்னி ராசி. உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அஸ்தம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். உங்கள பொறுத்தவரைக்கும் ராசியில கிரக நிலைகள்ங்கிறது ராசிய பொறுத்தவரைக்கும் கேது பகவான் இருக்காரு. ருணர், ரோகஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் சூரிய பகவானும், அவரு கூடவே சந்திர பகவான் பிளஸ் வந்து சனி பகவான் 3 கிரகங்கள் கூட்டணியில ருண ரோகஸ்தானத்துல இருக்காங்க. எதிரி கலத்திர ஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் ராகு பகவான், அவர் கூடவே சுக்கிர பகவான், அவர் கூடவே புதன் பகவான். இந்த 3 கிரகங்கள் கூட்டணியில் இருக்காங்க. இதைத் தொடர்ந்து பாக்கியஸ்தானத்துல குரு பகவானும், தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் பகவானும் வலம் வராங்க. அடுத்த கிரக மாற்றம் வருது. ஆல்ரெடி 4/3/2025 அன்னைக்கு சுக்கிர பகவான் வக்ரம் ஆகிட்டாருங்க. வரக்கூடிய 9/3/2025 அன்னைக்கு புதன் பகவான் வக்ரமாக போறாரு. இதைத் தொடர்ந்து 14/3/2025 அன்னைக்கு சூரிய பகவான் ருண ரோகஸ்தானத்திலிருந்து களத்திர ஸ்தானத்துக்கு மாற போறாரு. இவர் மாறினா அடுத்த 4 நாட்கள்லயே 18/3/2025 அன்னைக்கு வக்ர நிலையில இருக்கக்கூடிய புதன் பகவான் களத்திரஸ்தானத்திலிருந்து ருண ரோகஸ்தானத்துக்கு மாற்றத்தை கொடுக்கிறாரு. இதைத் தொடர்ந்து கடைசியா இந்த மாத்திரை இறுதி நாள்னு சொல்லக்கூடிய 30/3/2025 அன்னைக்கு புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகுறாரு. சோ மேக்ஸிமம் இந்த மாதத்துல புதன் பகவான் தான் தன்னுடைய இடத்த வந்து மாத்திக்கிட்டே இருக்கிறாரு. வக்ரம் ஆகுறது, இடம் மாறுறது, வக்ர நிவர்த்தி ஆகுறது 3 வேலையை செய்கிறாரு. இதன் காரணமா கன்னி ராசி உங்களுடைய அதிபதியுடைய மாற்றம் தான் இந்த மாதத்துல மேக்ஸிமம் ரோல் பண்ணுது. சரிங்களா? இதனால கன்னி ராசிக்காரர்கள் ரொம்பவே அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அனுபவிக்க போறீங்க. பொதுவே இந்த கன்னி ராசிங்கிறவங்க புதன் பகவானே ராசி அதிபதி கொண்டவங்க தான். மிதுன ராசிக்காரர்களுக்கும் புதன் பகவான் தான் ராசி அதிபதி. ஆனா மிதுன ராசிக்காரங்க லொடலொடன்னு பேசுவாங்க. ஆனா கன்னி ராசிக்காரங்க 1, 2 விஷயங்கள தான் பேசுவாங்க. அதுவே மத்தவங்களுடைய மனச வந்துட்டு கவர்ந்து இழுத்துரும். சரிங்களா? இவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டயும் பேச மாட்டாங்க. ஆனா இவங்க பேசுனாங்க அப்படின்னாக்க எல்லாரும் வாயடிச்சு போய் நிப்பாங்க. கன்னி ராசிக்காரங்களும் அப்படிதான் விரும்புவீங்க. நம்ம ஒரு வார்த்தை பேசணும் அப்படின்னாக்கா, மறு பேச்சு அந்த பக்கம் இருந்து வரக்கூடாது. நிதானமானவங்க. புத்திக்கு அதிபதியான புதன் பகவான் ராசி அதிபதியாக இருந்தாலும் சரிங்க, இவங்க வந்து அதிகம் உணர்ச்சி வசப்படாம, எந்த ஒரு விஷயத்தையும் நின்னு நிதானமா சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் மிக்கவங்க. தன்னடக்கத்தோட நடந்துப்பீங்க. சம்பளம் இல்லாம எந்த ஒரு சேவையும் பண்ண மாட்டீங்க. அதே வேளையில யாரையுமே ஏமாத்த மாட்டீங்க.
உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ, அத மட்டும் கருத்துல கொண்டு செயல்படக்கூடியவங்க. சொல்லப்போனா, தனக்கு ரூ. 1 கிடைக்குதுனாக்கா, மத்தவங்களுக்கும் ரூ. 1 கிடைக்கிற மாதிரி தான் இவங்களுடைய வேலையே இருக்கும். ஆனா, இந்த சும்மா ஊருக்கு உழைக்கிற வேலைலாம் கன்னி ராசிக்காரர்ட்ட நடக்காது. ஆலோசனை குடுக்கறதுல திலகுங்க. இவங்கள சுத்தி நண்பர்கள் கூட்டம் அதிகமா இருக்கும். எல்லா தரப்பினருடையுமே நட்பு இருக்கும். இந்த இன்னைக்கு பொறந்ததுலருந்து நாளைக்கு பாடையில போறவங்க வரைக்கும் இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அதே மாரி வழக்குகள்ல கெட்டிக்காரங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அத வந்து தீர்வு சொல்லி சமாளிச்சுருவாங்க. எதையுமே மனசுல வந்துட்டு ஆற போட்டு, ஊற போட்டு, அது மனசுக்குள்ள போட்டு கவலைப்படுறதுலாம் இவங்களுக்கு கிடையவே கிடையாது. வெட்டு 1 துண்டு 2 புரியுதுங்களா? அதே மாரி தனக்கு கிடைத்த வாய்ப்ப வந்துட்டு நழுக விட மாட்டாங்க. கல்வி தாகம் அதிகமா இருக்குங்க. நெறைய விஷயங்கள கத்துப்பாங்க. தொழில்நுட்பம், அறிவியல், மருத்துவம் இந்த மாதிரியான விஷயங்கள கத்துக்கல ரொம்ப பிரியமானவங்க. அதாவது பல பேருக்கு மத்தியில, பல பேருக்கு தெரியாத விஷயத்த தான் தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு நெனைப்பாங்க. ஆனா தனக்கு தெரிஞ்ச விஷயத்த மத்தவங்களுக்கு வந்து தெரியுதா, தெரியலையாங்கிறத டெஸ்ட் பண்ணுவாங்களே தவிர்த்து, எனக்கு தெரியுங்கிறத வந்து வெளிப்படுத்திக்க மாட்டீங்க. எல்லார்கிட்டயும் அமைதியா இருப்பீங்க. ரகசியம் ஒண்ணு இருந்துச்சுன்னா உங்ககிட்ட, அது வந்து பரம ரகசியமா தான் இருக்கும். அதனாலவே தான் எல்லா நண்பர்களும் உங்ககிட்ட அவங்களுடைய ரகசியங்கள பகிர்ந்துப்பாங்க. அதே மாரி ஈர்ப்பு தன்மை அதிகமா இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாரி தான். அதுவும் காதல்லலாம் வந்து கன்னி ராசிக்காரர்கள் அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது. ஆனா இவங்க காதலிச்சுட்டாங்க அப்டின்னா, அது அன்ப பார்த்து மட்டும் தான் இருக்குமே தவிர்த்து வேற எதையுமே இவங்க வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதே மாரி தன்னோட திறமையால கோடீஸ்வரர் ஆகக்கூடிய அமைப்பு இவங்ககிட்ட இருக்கு. தொழில்ல நேர்மையா இருப்பீங்க. மத்தவங்களுக்கு ஆலோசனை குடுக்குறதுலயும் சரி, உதவி பண்றதுலயும் சரி, ரொம்ப கெட்டிக்காரங்க. அதே மாரி வருமானத்த பல வழிகள்ல உருவாக்கி வச்சிருப்பீங்க. இந்த வேர்த்து விறுவிறுத்து சாப்பிட கூட நேரம் இல்லாம உழைக்கிறதெல்லாம் உங்களுக்கு சுத்தமா புடிக்காது. தூக்கம், சாப்பாடு ரொம்ப முக்கியம். இதனால மட்டும் தான் மனுஷ வாழ்க்கை சிறப்பா இருக்குங்கிறத உணர்ந்து செயல்படுவீங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்து தன்னோட புத்தி சாதுரியத்தால வருமானத்தை உருவாக்கக்கூடியவங்க. கன்னி ராசிக்காரங்கலாம் ஒரு வீட்ல இருக்காங்க அப்டின்னாக்கா, அந்த குடும்பத்துடைய வளர்ச்சி இவங்க கையில தான் இருக்கும். அதே மாரி கன்னி ராசிக்காரங்கலாம் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்காங்க, உங்களுடைய வாழ்க்கை துணையா இருக்காங்க அப்டின்னாக்கா, நீங்க எந்த விஷயத்துக்கும் கவலையே பட வேணாம். நீங்களே மறைச்சாலும் சரி, உங்களுடைய கவலைகள அவங்க கண்டுபிடிச்சு, அத வந்து சரி செஞ்சு குடுத்துருவாங்க. எல்லாருக்கும் உறவாளிகள். ஆனா, இவங்களுக்கு உறவுன்னு பார்த்தோம்னாக்க யாரும் இருக்க மாட்டாங்க. அத பெருசா நீங்க என்னைக்கும் கன்சிடர் பண்ணதில்ல. இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட கன்னி ராசிக்கு வாக்கு நாணயம் மிக்கவங்க, தவறாம உண்மைக்காக பாடுபடக்கூடிய குணம் படைத்த கன்னி ராசியே, இந்த வேலை நடக்காது அப்படின்னு கிடப்புல போட்ட வேலை கூட வேகம் பெறுவதோடு, மனசுல புதிய திட்டங்களையும் உருவாக்கி நெனச்சத சாதிச்சுப்பீங்க. புதிய தொடர்புகளால நன்மைகள் உண்டாகுது. வீண் பகை, மனசஞ்சலம், தேவையற்ற செலவு எல்லாமே உங்கள விட்டு போகுது. குறிப்பா மனம் சஞ்சலம் தீருது. பகைகளுடைய தொல்லைகள் மறையுது. அதாவது உங்கள எதிரியா நெனச்சவங்க, உங்ககிட்ட பகை பாராட்டுனவங்க, இப்போ உங்களுடைய தகுதி தராதரத்த புரிஞ்சுகிட்டு, நீங்க எந்த அளவுக்கு உயர்வானவங்க, எந்த அளவுக்கு நல்லவங்க, நம்முடைய கஷ்ட காலத்த கூட இவங்க வந்து உதவி செய்றாங்களே, இப்படி உங்கள புரிஞ்சுகிட்டு விலகி நிப்பாங்க. இதே சொந்தமா தொழில் செய்றீங்க, வியாபாரம் பார்க்குறீங்க, ஆண்களோ, பெண்களோ, சின்னவங்களோ, பெரியவங்களோ, சின்ன தொழிலோ, பெரிய தொழிலோ, உங்களுக்கு செலவுகள் குறையும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. அதன் காரணமா அவங்கிட்ட உங்களுடைய திறமையை காட்டி, திறமையாக பேசி, அவங்கள தக்க வச்சுப்பீங்க. வியாபாரம், தொழில விரிவாக்கம் செய்வீங்க. அதே மாரி தொழில்ல நல்ல லாபம் பார்ப்பீங்க. புதிய திட்டங்களை பத்தி யோசிச்சு, அத வந்துட்டு உங்களுடைய தொழில்லயும், வியாபாரத்திலயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. இதன் காரணமா வியாபாரம் பெருகும், தொழில் பெருகும். இது உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு பொருளாதாரத்துல முன்னேற்றம் உண்டாகுதுங்க. புதிய தொழில் தொடங்குவீங்க. புதிய தொழில்ல முதலீடு செய்யறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அதாவது உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ, அந்த முதலீட பத்தி மட்டும் யோசிங்க. அதை தாண்டி அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு யாராவது சொன்னத கேட்டு அதீத முதலீடு வேணாம். இது குடும்பத்த பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட உங்களுக்கு இருந்த அந்த கருத்து வேற்றுமை நீங்குதுங்க. இருந்தாலும் கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும் எப்பவுமே எடுத்தேன் கவுத்தேன்னு ஒரே அடியா உண்மைய மட்டுமே நாக்குல வச்சுக்கிட்டு பேசிருவீங்க. அது எல்லா இடங்கள்லயும் செட் ஆகாதுங்க. புரியுதுங்களா? வீண் விவாதங்கள தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அதே மாரி குழந்தைகளுடைய முன்னேற்றத்துல ஆர்வம் காட்டுறது நல்லதுங்க. நெருங்கிய நண்பர்கள், உறவுக்காரங்க உங்களுடைய கருத்துக்கு எதிர்த்து பேசுவாங்க. அப்ப கோபப்படாம நிறுத்தி நிதானமா உங்களுடைய கருத்த பொறுமையா எடுத்து சொல்லுங்க. அடுத்து பெண்கள பொறுத்தவரைக்கும் கடன் பிரச்சனைகள் குறையுது. புதிய எண்ணங்கள் உண்டாகுது. புதிய நபர்கள் கிட்ட பழகுறப்போ கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. அதே மாரி கலைத்துறையில இருக்கிறவங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்குது. காரியங்கள்ல அனுகூலம் உண்டாகுது. மனசுல இருந்த கவலைகள் மறையுது. இஷ்ட தெய்வத்துடைய வழிபாடு இன்னும் அதீத கஷ்டங்களை போக்கி உயர்வை ஏற்படுத்தும். அதே மாரி இந்த நேரத்துல அதிகமா கோயிலுக்குள்ளன்னு போகுறது சிறப்பான விஷயங்க. உங்களுடைய மன அழுத்தம் நீங்குது. மனசுக்கு நிம்மதி ஏற்படும். ஆனா அரசியல் துறையில இருக்கவங்க உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். மனசுக்கு வந்து சந்தோஷமான காரியங்கள் நடக்கும். லாபம் அதிகமா கிடைக்கும். இதே பணியாட்கள பொறுத்தவரைக்கும் ஒத்துழைப்பு அதிகமா கிடைக்குங்க. புகழ் கிடைக்கும்.
பங்குதாரர்கள் மூலம் சில தொந்தரவுகள் அப்பப்போ வந்து போகுங்க. அடுத்து மாணவர்கள பொறுத்தவரைக்கும் வீண் விவாதங்கள தவிர்த்துட்டு, கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்கள படிக்கிறது உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு உதவி செய்யுங்க. குறிப்பா அந்த கன்னி ராசிக்காரங்க மார்ச் மாதம் மிகவும் சாதகமா இருக்கிறதுனால, போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு கூட நல்ல செய்திகள் கிடைக்கும். கடின உழைப்புக்கும், தன்னம்பிக்கைக்கும் வாழ்க்கையில புதிய பாதை திறக்கும். தொழில், வியாபாரம் பார்க்கிறவங்கலாம் திடீர் முன்னேற்றம் ஏற்படுவதனால வருமானம் அதிகமாகும். குடும்பத்திலயும் வந்து பரஸ்பர அன்பு, நல்லிணக்கம் அதிகமாக போகுது. இந்த மாதம் அப்படிங்கிறது ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. அதே மாரி காதல் விவகாரத்திலயும் கொஞ்சம் கவனம் தேவைங்க. ஏன்னா, தகராறு வர்றது, பிரிவு ஏற்படுறது இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி திருமண வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும் விட்டு குடுத்து செல்வது நல்லதுங்க. உங்களுடைய ஆரோக்கியத்துல கவனம் இருக்கிறதுனால, இந்த பருவகால நோய்கள் கூட உங்கள வந்து பாதிப்பை ஏற்படுத்தாது. அது மாரி பண பரிவர்த்தனை விஷயத்திலயும் கவனம் தேவை. அப்படி இல்ல அப்படின்னாக்க, நிதி பிரச்சனைகள சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. திருமண வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும் பரபரப்பா இருக்குங்க. வாழ்க்கை துணை உங்கள புரிஞ்சுகிட்டு, உங்களுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பளித்து நடந்துப்பாங்க. சொல்லப்போனா கணவன், மனைவி உறவே ரொம்ப சிறப்பானதா இருக்குங்க. அடுத்து பெண்கள பொறுத்தவரைக்கும், உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்க, வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு வங்கியில கடன் வசதி கிடைக்கும். வியாபாரிகளுக்கு, சொந்த தொழில் செய்றவங்களுக்கு 2 வகையான துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு கூட லாபம் கிடைக்குங்க. அடுத்து குடும்ப தலைவிகள பொறுத்தவரைக்கும், உங்களுக்கு தேவையான பொருட்கள உங்க கணவர் வாங்கி கொடுத்து உங்கள வந்து மகிழ்ச்சியா வச்சுப்பாங்க. குறிப்பா நீண்ட நாட்களாக கன்னி ராசி பெண்கள் வந்து நினைச்சது என்னன்னா, நம்முடைய வாழ்க்கை துணை நம்மள புரிஞ்சுக்கலையேன்னு நினைச்சீங்க இல்லையா? இந்த காலகட்டத்தில கட்டாயம் உங்க கணவர் வந்து உங்கள புரிஞ்சுப்பாங்க. குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் உண்டுங்க. இதுவே கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு, நீங்க நெனச்ச மாதிரியே, நீங்க ஃபிக்ஸ் பண்ண நேரத்திலேயே படப்பிடிப்பு ஆரம்பமாகும். அடுத்த மாணவ, மாணவிகள பொறுத்தவரைக்கும், டீச்சர்ஸ் கிட்ட பாராட்டுகள் கிடைக்கும். தேக ஆரோக்கியம் பளிச்சிடுங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமைகள் தோறும் எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றுவது மிக சிறப்பானதுங்க. இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள். இதுவே வந்து மார்ச் மாதம்ங்கிறது கன்னி ராசிக்கு எந்த அளவுக்கு உயர்வை தரக்கூடிய மாதங்கிறத உணர்ந்திருப்பீங்க. இன்னும் சிறப்பா நட்சத்திர பலன்கள பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. உத்திரம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். ஏற்றத்தை தரக்கூடிய மாதம். ஏற்றமான நல்ல பலன்களை அனுபவிப்பீங்க. கூட்டுத்தொழில், வியாபாரம் பார்க்கிறவங்களுக்குலாம் நீங்க எதிர்பார்த்த விட லாபம் அப்படிங்கிறது கூடுதலாவே கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்துல இருந்த பாதிப்புகளும் மறையுதுங்க. சொல்லப்போனா இந்த மாசத்துல எந்த ஒரு கெட்டதுமே உங்களுக்கு நடக்காது. ஆல்ரெடி உங்களுக்கு தீங்கு விளைவித்த எல்லா காரியங்களுமே உங்களுக்கு சாதகமா வந்துரும். எல்லாம் இருந்து அனுபவிக்க முடியாத சுக வாழ்வு, சொகுசு வாழ்க்கையில இருந்த பாதிப்புகள் விலகுது. இது எல்லாமே உங்களுக்கு சொகுசா மாறுதுங்க. அடுத்து அஸ்தம் நட்சத்திரம். பொருளாதார நிலையில இருந்த இடையூறுகள் மறையுது. அசையும் அசையா சொத்துக்கள்ல இருந்த அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பா மாறுதுங்க. வீடு வாங்குறது, மனை வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரியான யோகம் உண்டு. சுப செலவுகள் ஏற்பட போகுது. அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா தூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு. அடுத்து சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், நெருக்கடிகள் இருக்கும். ஆனா சுபகாரியங்களுக்கான முயற்சிகள்ல வெற்றி உண்டு. தொழில், பொருளாதார ரீதியா மேன்மை உண்டு. குடும்பத்துல திருமண சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படுங்க. புத்திர பாக்கியம் கூட கிடைக்குங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். விஷ்ணு சகஸ்கர நாமம். புதன்கிழமைகள் தோறும் பாராயணம் செய்து வர எதிர்ப்புகள் அகலும். செல்வம் சேரும். மன நிம்மதி உண்டாகுதுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தோம்னாக்கா, திங்கள், புதன், வெள்ளி. அதுதான் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பார்த்தோம்னாக்கா, மார்ச் மாதம் 24, 25, 26 இந்த 3 நாட்கள் மற்றும் அந்த அதிர்ஷ்டமான கிழமைகள என்ன சுபகாரியங்கள நீங்க செய்யணும்னு நெனச்சாலும் சரிங்க, நீங்க செய்யலாம். அதாவது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாரி தாங்க அந்த காரியங்கள் முடிஞ்சு வரும். இப்போ பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள், பரிகாரங்கள பார்த்துருக்கோங்க. இப்ப தனிப்பட்ட முறையில நட்சத்திரங்களுக்கான பரிகாரம் பார்த்துடலாம். உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். வாழ்க்கையில தொடர்ந்து முன்னேற்றத்த சந்திக்கணும். அதற்கு வந்து உழைப்பு தான் உயர்வை ஏற்படுத்துங்கிறத உணர்ந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு பரிகாரம்னு கேட்டீங்கன்னாக்க, ஒவ்வொரு சனிக்கிழமையும் அனுமனை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும். மன தைரியம், தன்னம்பிக்கை கூடும். அடுத்து அஸ்தம் நட்சத்திரம். மனசு என்ன சொல்லுதோ அதுபடிதான் நடக்கூடிய உங்களுக்கு பரிகாரம் கேட்டினாக்க, அனுதினமும் அபிராமியை வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகுங்க. அடுத்து சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். துணிச்சலும், தைரியமும் இவங்களுக்கு பிறவிலே இருக்கு. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். வெள்ளிக்கிழமைகள் தோறும் மகாலட்சுமி தாயாருக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும். எல்லா வகைகளிலுமே கன்னி ராசிக்கு இந்த மார்ச் மாதம் கிரக நிலையோட அமைப்பு, குறிப்பா உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் பகவானுடைய செயல்பாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை, வெற்றி வாய்ப்பை, உயர்வை, உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரத்தை தாங்க ஏற்படுத்தியிருக்கு. வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்துங்க. அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள செய்யக்கூடாதுங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம். அத வந்து தவிர்த்துடுங்க. எப்படி பார்த்தாலும் சரிங்க. கன்னி ராசிக்கு இந்த மார்ச் மாதத்துல தெய்வ அனுகூலம் பலமா இருக்கு. குறிப்பா உங்களுடைய குலதெய்வத்துடைய அருள் பரிபூர்ணமா இருக்கு.
உங்களால முடிஞ்சதாக்க இந்த மாதத்துல ஒரு முறையாவது குலதெய்வத்துடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முடியாத பட்சத்துல வீட்லயாவது அந்த குலதெய்வத்திற்கு படையலிட்டு வழிபாடு செய்யுங்க. முடிஞ்சதுனாக்கா குடும்பத்தோட உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு, என்ன நீங்க வழிபாடு செய்வீங்களோ, அது எப்படி வழிபாடு செய்யுங்களோ, அத செய்யலாம். குறிப்பா உங்களுடைய குலதெய்வத்துக்கு இனிப்பு பொங்கல் இட்டு வழிபாடு செய்யறதுங்கிறது, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையே வெற்றிகரமானதாகவும், சந்தோஷம் நிறைந்ததாகவும், செல்வ செழிப்பு மிக்க குடும்பமாகவும் மாத்திக் கொடுக்கும். தெய்வ அனுகூலம் கட்டாயம் தொடர்ந்து வரும். அதே மாரி யார் ஒருத்தங்க வீட்ல எந்த ஒரு சண்டை சச்சரவோ, இல்ல வீட்ல பார்த்தீங்கன்னாக்க எப்பவும் சந்தோஷம் நிலைச்சிருக்கணும்னு நினைக்கலாம். அடிக்கடி உங்களுடைய குலதெய்வத்துடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. புரியுதுங்களா? போயிட்டு அந்த தெய்வத்துக்கிட்ட எப்படி நீங்க வழிபாடு செய்றீங்களோ செஞ்சுட்டு, அங்க இருந்து குலதெய்வத்துடைய கோயில்ல இருந்து ஒரு கைப்பிடி மண் எடுத்துட்டு வீட்ல எப்பவுமே குறிப்பா வீட்டு வாசப்படி இருக்கு இல்லையா? அதுல ஒரு மஞ்ச துணியில கட்டி முடிச்சு வச்சுருங்க. அதே மாரி ஒரு கைப்பிடி மண்லயே ஒரு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க எப்பவும் வைக்கக்கூடிய குங்குமம், மஞ்சள், திருநீர்ல கலந்து வச்சுக்கோங்க. அது தினமுமே வீட்ல இருக்கவங்க எல்லாருமே நெத்தியில இட்டுக்கிறப்போ, குலதெய்வத்துடைய அருள் பரிபூர்ணமா நிறையறது மட்டும் இல்லாம, உங்களுடைய குலதெய்வமே உங்க கூட இருக்கக்கூடிய ஒரு அம்சம் அமையுங்க. சரிங்க. இந்த மார்ச் மாதம் கன்னி ராசிக்கு இப்படிதான் இருக்கு. சிறப்பா இருக்கு. வாழ்த்துக்கள்.